Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 401. ஓபன் பண்ணா போன பாட்டுல எல்லாருமே பிரிஞ்சு போகணுங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்கல்ல. சோ ரெய்லி கப்பலுக்கு கோட்டிங் கொடுக்கறதுக்காக கிளம்பிட்டாரு. நம்ம ஆளுங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிளம்பிடுவாங்க. பிராங்கிக்கு இன்னுமே நம்ப முடியல, இவங்க பைரட் கிங் க்ரூல உள்ள ஒரு மெம்பர் கூட வேலை பாக்குறாங்கன்னு. அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல அவரை நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்க்கும்போதே நல்லா தெரியுது அவர் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆளுன்னு. உசோப்புக்கு தெரிஞ்சு கோல்டடி ரோஜரோட குரூப்லயே இவரு கொஞ்சம் ஃபேமஸான ஆளாமா. உடனே பிராங்கி ஓரோ ஜாக்சன்ல டிராவல் பண்ற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க போலாமா. அட டாம் கடைசியா அத்தனை பேர் அவனை ரவுண்டு கட்டி அடிச்சு குணப்படுத்தினா கூட பெருமையா சொன்னான், நான் கோல்டடி ராஜருக்கு ஹெல்ப் பண்ணதுல பெருமைப்படுறேன்னு. அப்படி ஒரு ஆளு கூட இருந்திருக்கத நினைச்சு பார்த்தா பிராங்கிக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா பிராங்கி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகளை எல்லாம் மதிச்சதா சரித்திரமே கிடையாது. என்ன திடீர்னு இப்படி நல்லவனா மாறிட்டேன்னு உசோப் கிண்டல் பண்ணுவான். அப்பப்ப நான் பண்ணுவேன்டா அறிவட்டவனேன்னு கத்திட்டு வருவானா. அந்த டைம் திடீர்னு லூஃபி ஸ்டாப் பண்ணுவான். ஐயோ ஏதோ சொல்லி திட்ட போறான் போலேன்னு பார்த்தா நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போலான்னு கேஷுவலா சொல்லுவான். உடனே அவனை போட்டு வண்ட வண்டியா திட்டுவாங்க. பின்ன சிச்சுவேஷன் எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குது. அப்பவும் கூட அவன் திருந்தாம ஜாலியா அம்யூஸ்மெண்ட் பார்க்ல போய் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றான்னா அப்ப அவன் என்ன நினைப்புல இருப்பான். சரி அவன் தான் இப்படி சொல்றான், மத்தவங்களாச்சும் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த சாப்பரும் ப்ரூக்கும் எங்களுக்கும் அங்க போகணும்னு போல தோணுதும்பாங்க. உசோப்பும் பிராங்கியும் பச்சை பச்சையா அப்படி திட்டிட்டு இருப்பாங்க. அதே நேரம் அந்த மெரைனாளுங்க வந்துட்டாங்கல்ல, அட்மிரல் கிசருவை பார்த்த உடனே அங்க இருந்த அந்த சின்ன சின்ன பைரட்ஸுங்க எல்லாம் தெரிச்சடிச்சு ஓடுறாங்க. அந்த கிசரு வந்துட்டான், இனிமேட்டு இவங்களுக்கு ஓடுறதை தவிர வேற வழியே இல்லையாமா. சிக்குனா செதச்சு விட்டுருவான்னு அடிச்சு புரண்டு ஓடுவானுங்க. இந்த மெரைனாளுங்க வேற பின்னாடி கன்னோட வெட்டிட்டு வரானுங்க. அவனுக்கு என்னன்னா இப்ப 100 மில்லியன் பெரிஸ்க்கு மேல எக்கச்சக்க பேர் இங்க இருக்கானுங்க. அவனுங்க எங்க வேணாலும் எப்படி வேணாலும் மறைஞ்சிருப்பானுங்க. எப்படியாச்சும் அவனால புடிச்சே ஆனுன்னு சொல்லி வெறிகுண்டு வெட்டிட்டு போவாங்க. அம்புட்டு பேரும் ஓடுங்கடா ஓடுங்கடா ஓடுங்கடான்னு காலு பொட்டனியில் அடிக்கிற அளவுக்கு பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. ஏன்னா வந்திருக்கிறது யாரு, நேவி ஹெட் குவார்டர்ஸோட அட்மிரல் கிசரு. ரொம்ப ரொம்ப மோசமானவன். அவன் அந்த போனை கையில வச்சுக்கிட்டு அலோ அலோ அலோன்னு இருப்பான். அந்த பக்கம் இருந்து யாருமே பேசல, யாருகிட்ட பேசலக்காண்டி அலோ போட்டுட்டு இருக்கான்னு தெரியல. இத சைட்ல மூத்திர சந்துக்குள்ள இருந்து ஒரு 2 பைரட்டு பாத்துருவானுங்க. சரி அவன் தான் இருக்கிறான்ல, அப்படியே பூனை மாதிரி பதுங்கி 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 ஓடிட வேண்டியதானே. அதை விட்டுட்டு எவனுமே தொட முடியாத ஒரு அப்பாட்டக்கரான அந்த கிசருவை நான் போட்டுறேன்டா, இன்னைக்கு இவனை மட்டும் போட்டுட்டேன்னா நான் வேற லெவல் ஃபேமஸ் ஆயிருவேன்னு இந்த ஒரு ப்ளூட்டோ மூஞ்சி சொல்லும். கூட இருக்க சப்பவாயன் சாக்காயி சொல்லுவான், டே வேணாண்டா முட்டா பைய மாதிரி பண்ணாத, அவன் நேவிலேயே கிரேட்டஸ்ட் 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 வாரியர், அவனை மட்டும் தோட்ட உன்னை ஒருத்தன் கூட விட மாட்டான், ஓட ஓட விட்டு விட்டுவானுங்கம்மா. ஆனா அப்போ அந்த முதவி கேட்கற மாதிரி இல்ல, கையை நடுங்க நடுங்க ஸ்ட்ரைட்டா அவன் தலைக்கு எய்ம் வைப்பான். அது அந்த கிசருக்கு தெரியும். ஆனா கவனிக்காம அவன் பாட்டுக்கு போன் பேசிட்டு இருப்பான். எய்ம் வச்சவன் சாவுடான்னு சொல்லிட்டு பொட்டுன்னு சுடுவான். அதே என்னடான்னா அவன் மண்டைக்குள்ள பூந்து அந்த பக்கமா இருக்க செவுத்துல போய் சட்டுன்னு அடிக்கும். அவனுக்கு ஒரே குழப்பம், சுட்டாமா சுட்டது பட்டுச்சா இல்லையான்னு. சரி பரவாயில்ல, இன்னுமே அவன் நோட் பண்ண மாதிரி தெரியல. இன்னொரு டைம் சுடுவோன்னு மறுபடியும் சுடுவான். அதுவும் கரெக்டா மண்டையில தான் பட்டு மண்டைக்குள்ள போய் வெளியில வந்து ஆப்போசிட்ல இருக்க செவுத்துல போய் பட்டால்னு போடும். இந்த ஷாட் அந்த தாடிக்காரன் தெளிவா நோட் பண்ணிட்டான், கன்ஃபார்மா அவன் மண்டையில போய் பட்டுருச்சுன்னு. பட் ஆனாலும் அவனுக்கு எதுவும் ஆகலை. அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது. இதுல வேற இவங்க சுட்டுட்டு இருக்கதான் அவன் பாத்துருவான். எப்படி கண்ணே வேலை செய்யாதால எப்படி இவங்க அட்டாக் பண்ணுவாங்க, ஓரா ஓரா ஓரான்னு சொல்லி பிச்சுக்கிட்டு ஓடுவானுங்க. அவன் என்னடான்னா ஆப்போசிட்ல நின்னுட்டு இருப்பான். என்ன கண்ணுகளா இவ்வளவு அவசரமா ஓடிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களான்னு கேட்டோன்னே இவனுக்கு கண்ணா மூலியெல்லாம் பிரிஞ்சிரும். ஆமா அந்த பக்கம் நின்னுட்டு இருந்தவன் திடீர்னு இப்படி வந்து நின்னுட்டு இருந்தானா, வசரத்தை பாத்தீங்களா எத்தா தட்டி இருக்கான்னு. அவன் இவனுகிட்ட சென்டோ மருன்னு நான் ஒருத்தனை தேடிட்டு இருக்கேன், அவன் எங்க இருக்கா என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பான். ஏன்னா அவன் இவனோட சபார்டினேட்டாமா. அட போடா வீணா போனவனேன்னு பிச்சுக்கிட்டு இந்த பக்கமா ஓட போவானுங்களா. நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், என்ன நீங்க பதில் சொல்லாம போறீங்க, ரொம்ப தப்பாச்சேன்னு காலை வச்சு ஒரு மிதி மிதிப்பான். அந்த 2 பேருக்கு நடுவுல அவன் மிதிச்ச அந்த பவர் ஏதோ ஒளி மாதிரி சும்மா சல்லுன்னு டிராவல் ஆகி போகும். அப்படி போனது அங்க இருக்க 27வது நம்பர் மரத்து மேல பட்டு பயங்கரமா பிளாஸ்ட் ஆகும். அட அப்படி பிளாஸ்ட் ஆனா கூட பரவாயில்லையே, அந்த மரமே அப்படியே சாயும். அது எவ்வளவு பெரிய மரம், அதையே இவன் ஒத்த கிக்குல, அதுவும் கேஷுவலா பண்ண கிக்குல சரிச்சிட்டான்னா ஹவு டேஞ்சர் ஹி இஸ். தப்பிச்சோட நினைச்சவனுங்க எல்லாம் பீதி ஆயிருவானுங்க. மெரைனாலே பார்த்துட்டு எதுக்கு கிசரு ஓவரா பண்ணிட்டு இருக்காரு, இதெல்லாம் தேவையானு கேட்பானுங்க. ஏன்னா அந்த மரம் எல்லாம் எவ்வளவு முக்கியமானதுன்னு அவருக்கும் நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்றாருன்னு அவன் கேஷுவலா கொஞ்சம் ஓவரா போயிட்டோம்னு சொல்லிட்டு இருப்பான். இத இங்க அப்புங்கிறவன் மாடியில இருந்து பார்த்துட்டு ஓ இவன் தான் அட்மிரல் கிசருவான்னு பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். கூட இருக்கவன் பதறுவான், யோ பாத்து இல்ல அவன் எப்படி அடிக்கிறான்னு, இன்னும் யாயா இங்கே இருக்கிறோம், பேசாம இங்க இருந்து ஓடிடலாம், நமக்கு தான் டேஞ்சர்னு பயங்கரமா பதறுவான். அவன் எதுக்குடா பதற, தப்பிச்சு ஓடனா எனிமியா இன்னும் காண்டாக்குற மாதிரி தான் இருக்கும், ஓடனா இதெல்லாம் பார்த்து ரசிக்க முடியுமா, பேசாம இருப்பான். யோ என்னையா பிளான் பண்ற லூசாயா நீன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அதே நேரம் ஒரு சில மொன்ன பைரட்ஸுங்க எல்லாத்தையுமே
மெரைன் ஆளுங்க வேகமா அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அப்போ ஒருத்தன் போனை போட்டு எத்தனை மெரைன் ஆளுங்க இருந்தாலும் சீக்கிரமா வாங்க, இங்க பெரிய பஞ்சாயத்துமா. என்னடான்னு பார்த்தா மெரைன் ஆளுங்க எல்லாத்தையுமே குழந்தையாவும் வயசானவங்களாவும் மாத்தி வச்சிருப்பாங்க. அப்படி மாதிரி அவங்களாலதான் அட்டாக் பண்ண முடியாது. சொல்ல போனா கண்ணையே தூக்க முடியாது, வயசாயிருச்சுன்னா நிக்கவே முடியாது. இப்படி யாரு இந்த வேலையை பார்த்தான்னா அந்த ஜுவல்லரி போனிங்கிறவ தான். தின்னுகிட்டே அப்படியே வில்லத்தனமா இழிப்பான். அவளோட பவுண்டி தான் 140 மில்லியன் ஆச்சு. அவளோட பவுண்டிக்கு ஏத்த வேலையை பார்க்காம இருப்பாளா? இதுல வேற தகவல் கொடுத்துட்டு இருந்தவனை பார்த்து, தம்பி நீ என்னவா மாறணும், வயசானவங்களாவா இல்ல குழந்தையாவா அப்படின்னு கேட்டவனே பீதியாகி கத்து நடத்துவான். ஆப்போசிட்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு ஏன்டா என்னாச்சுன்னு பதறுவானுங்க. கடைசியில பார்த்தா அவனை குழந்தையா மாத்தி வச்சிருப்பான். ஒரே கதறல் சவுண்ட் தான். 100 மில்லியனுக்கு ஒருத்தான ஆளுங்க பூரா இங்க இருந்து அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அப்படியே கட் பண்ணா மாஃபியா கூட்டத்து தலைவன் கப்போன் பெகே. அவனுக்கு கூட 138 மில்லியன் பெரி பவுண்டி இருக்கு. அவனை மெரைன் ஆளுங்க கண்ணோட சுத்தி வளைச்சிருவானுங்க. ஆனா அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். எல்லாம் மிரட்டி கேட்பானுங்க, உன் ஆளுங்க எல்லாம் எங்க போனாங்க, அவனுக்கு மட்டும் தப்பிச்சிட்டானுங்களா, நீ மாட்டிட்ட போல, ரொம்ப மோசம், உனக்கு லக்கே இல்ல, மாட்டிட்டில, ஒழுங்கா கிவ் அப் பண்ணிரு அப்படி இப்படின்னு வாயில வந்தாலும் பேசிட்டு இருப்பானுங்க. என்னைய பத்தி இன்னும் தெரியாம விளையாண்டுட்டு இருக்கீங்கம்மா. அப்படியே சுத்தி காட்டுறாங்க. மெரைன் ஆளுங்க எல்லாம் கண்ணோட ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இன்னொரு இடத்துல மக்கள் எல்லாம் பீதியில பயந்தடிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. மக்களும் ஓடுவாங்க, பைரட்ஸ்களும் ஓடுவானுங்க. ஆனா அந்த கேப்டன் ஹாக்கின்ஸ்ங்கிறவன் அவன் பாட்டு கேஷுவலா உட்கார்ந்துட்டு இருப்பான். ஆக்சுவலா அவனும் ஒரு பைரட். என்ன அவன் ஒரு மெஜிஷியன். கூட இருக்கிற பைரட் எல்லாம் வாங்க நம்ம சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சு போலாங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. ஆனா அவன் கேஷுவலா ஆல்ரெடி விதி எனக்கு எழுதப்பட்டாச்சு, நீங்க ஒண்ணு கவலையே பட வேண்டாமா. அப்ப திடீர்னு அந்த கிசோரு ஆப்போசிட்ல வந்து நின்னுகிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா ப்ளீச்சும்பா. உடனே ஹாக்கின்ஸோட ஆளுங்கெல்லாம் பீதியாகி இவனை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க கேப்டன் பானுங்க. அவன் தெளிவா சொல்லிடுவான், எனக்கு சாவு இன்னைக்கு இல்ல, அதனால பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து கார்டு எடுப்பான். அப்படியே கட் பண்ணா யூஸ்டஸ் ட்ரெஃபால்கர் லாவோட ஆளுங்கெல்லாம் அந்த குமா கூட பயங்கரமா சண்டை போட்டு பாப்பானுங்க. என்னதான் இவனுக்கு அடிச்சாலும் மிதிச்சாலும் நெருப்ப வச்சு எரிச்சாலும் ஏன் பாஞ்சு மாத்தி மாத்தி மிதிச்சாலும் குதிச்சாலும் அடிச்சாலும் அவனை ஒண்ணும் பண்ண முடியல. அதுலயே அந்த கரடி எல்லாம் கண்ணா பின்னான்னு சுத்தி போய் மிதிச்சிட்டு ஐயோ காலு காலு காலுன்னு வாளுன்னு கத்தும். சஞ்சி அடிச்சு அவங்காலே வலிச்சுதாமா. இந்த கரடி எல்லாம் அவனை விட பெரிய பருப்பான்னு கேக்குறேன். அதுக்கப்புறம் ட்ரெஃபால்கர்லா தான் அந்த ஜீன் பார்ட்டியும் கரடியும் ஸ்வாப் பண்ணி விட்டு அலையாக அவங்க ரெண்டு கடையிலையும் சண்டை போட விட்டுருவான். யூஸ்டஸ் பார்த்துட்டு சும்மா இருப்பானா, கையில பூரா பயங்கரமா இரும்ப சேர்த்தி ஓங்கி ஒரே அடி. அவ்வளவுதான், அப்படியே சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி பேன்னு கிடப்பான். சும்மா நொய்யின்ட்டு தேவையா இது, சாவிடான்னு சொல்லிட்டு போவானா. ட்ரெஃபால்கர்லா கூப்பிட்டு தம்பி இன்னும் சண்டை முடியல கொஞ்சம் அங்க பாரும்பா. அந்த குமா என்னடானா பின்னாடி திடீர்னு கொடூரமா வந்து நின்னுட்டு இருப்பான். உனக்கு வாங்கினது பார்த்தல இந்த வாங்கிக்கன்னு சொல்லி அட்டாக் பண்ண மறுபடியும் கையில இரும்பு எல்லாத்தையும் பயங்கரமா சேர்த்துவானா. அந்த டைம் தான் அவன் கையை நீட்டி அவன் பவரை வச்சு ஒத்தே அடி பெரிய பிளாஸ்ட் ஆகும். என்னாச்சுன்னு தெரியல. அப்படியே அங்க கட் பண்ணி இங்க நம்மாலில காட்டுறாங்க. நம்ம லூஃபி வழக்கம் போல புலம்பிக்கிட்டே வர்றான். அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போய் மறைஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும்னு. எப்படி நம்ம லூஃபி அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போனான்னா அப்படியே மறைஞ்சு அமைதியா உட்காந்துக்குவான். நடக்கிற கதையா இது. சோ எல்லாருமே சேர்ந்து மாத்தி மாத்தி அவனை கிண்டல் பண்ணிட்டே வருவாங்களா. அந்த டைம் திடீர்னு அவங்களுக்கு ஆப்போசிட்ல யாரோ வந்து டம்முன்னு நிப்பாங்க. அவனை பார்த்தவனே இவங்க எல்லாரும் அப்படியே அலண்டு போயிருவாங்க. எது இவனா, வாய்ப்பே இல்ல, இவனுக்கு இங்க என்ன வேலைன்னு. சொல்ல போனா ஜோரோவும் சஞ்சயுமே பீதி ஆயிருவானுங்க. அப்படி யார பார்த்து பீதி ஆறானு பார்த்தா அந்த குமா வந்து நின்னுட்டு இருப்பான். அப்படின்னா இங்க ஒரு குமா இல்ல எக்கச்சக்கமா இருக்கானுங்க போல. ஒருத்தனையே சமாளிக்க முடியல, இத்தனை பேருனா என்ன ஆகும். லூஃபிக்கு இவன் யாரு என்னன்னு சுத்தமா தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் இவன் நம்ம க்ரூ கூட சண்டை போடும் போது மயக்கத்துல இருந்தான். சோ இப்படி அவனை பார்த்து பீதி ஆயிட்டு இருப்பாங்களா. அப்படியே கட் பண்ணி ஏதோ ஒரு கோட்டை மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க இருக்க ஆளுகெல்லாம் எனிமீஸ் வந்துட்டாங்க நம்ம அட்டாக் பண்ணணும்னு சொல்லி வேகமா கனானெல்லாம் எடுத்து ரெடி ஆவாங்க. சுத்தி இருக்க மெரைன் ஆளுகெல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவானுங்க. என்னடான்னு பார்த்தா அந்த பீரங்கிய கொண்டு வந்து நிப்பாட்டினவனுங்க எல்லாருமே குட்டியூண்டு இருக்கானுங்க. அதுவும் அவனுங்க ஃபயர் பண்றது எல்லாமே குட்டி குட்டி குண்டுங்க. அப்படி எங்க இருந்து ஃபயர் பண்றானுங்கன்னா மாஃபியாவோட உடம்புக்குள்ள இருந்து. என்னங்கடா இது என்ன உடம்பா இல்ல குடோனா, இப்படி எல்லாத்தையும் குட்டியாக்கி உடம்புக்குள்ள வச்சிருக்கானு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அட்டாக் பண்ணாயிலே பீரங்கி குண்டு. அவனுக்கு அட்டாக் பண்ணும்போது சின்னதா தான் இருந்திருக்கும். ஏதோ ஒரு பிளாக்க தாண்டி வரும்போது பெருசாயிரும். அவ்வளவுதான் வந்து பட்டன்னு வெடிச்சு எல்லாம் பதறுவானுங்க. அவன் எதுவுமே பண்ணல, அப்புறம் எப்படி இப்படி ஆச்சுன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பானுங்க. உடனே பிபிய ஊதிட்டு எக்கச்சக்க பேர் அவன் பாடிக்குள்ள இருந்து குதிரையில வருவானுங்க. உள்ள இருந்து வரும்போது சின்னதா வந்திருப்பானுங்க. ஒரு குறிப்பிட்ட ரோஸ் லேயரை தாண்டி வரும்போது பெருசா மாறிடுவானுங்க. டேய் இது என்ன உடம்பா இல்ல வேற என்னன்னு சொல்லி எல்லாம் பீதியாவாங்க. சொல்ல போனா அந்த மாஃபியா கேங் லீடர் அவன் பாடிக்குள்ள ஒரு பெரிய கோட்டையவே வச்சிருக்கான். இதுவும் டெவில் ஃப்ரூட்டோட பவர் தான். அப்போ ஒரு குரூப் சுட எய்ம் பண்ணுவாங்க. ஆனா புகையா வந்துகிட்டு இருக்கும். என்னடான்னு பார்த்தா அவன் கண்ணுல நின்னு சுடுறதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கானுங்க. அவன் ஊதிட்டு இருக்க சுருட்டோட ஸ்மோக் தான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது. அவன் ஸ்டைலா என்னப்பா கண்ணுங்களா, நான் தான் சொன்னேன்ல உங்ககிட்ட அந்த அளவுக்கு ட்ரூப்ஸ் இல்ல, போகடா போங்க போய் வீட்டுல புள்ள குட்டி எல்லாம் படிக்க வைக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு சும்மா கேத்தாலு கூறதோட அந்த ஆர்கிபெலகும் ஐலாண்ட்ல இருக்க அத்தனை பேரும் ஓடுங்கடான்னு அடிச்சு புரண்டு ஓடுறாங்க. மெயினா அந்த சின்ன சின்ன பைரட்ஸ் கூட்டம் தான். அப்ப அந்த ஜுவல்லரி போனிய காட்டுறாங்க. அவளுக்கு வயித்துக்குள்ள கட்டமுட்டான்னு சவுண்ட் கேக்குது. என்னன்னா இன்னுமே அவ பசி அடங்கல. எனக்கு தெரிஞ்சு அவ முக்காவாசி ஹோட்டல் அங்க காலி பண்ணிருப்பா. பட் இருந்தாலும் அவளுக்கு இன்னும் வயித்துக்குள்ள பசிக்குதுன்னா எனக்கு தெரிஞ்சு அவ வயித்துக்குள்ள ஒரு அண்டார்டிகா கான்டினென்ட்டே இருக்குது. அடுத்த ஐலாண்ட்ல போய் தின்னுக்கலாமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காமானுங்க, வேற என்ன சொல்ல முடியும். அப்ப அங்க நின்னுட்டு இருக்க சில பேரு இந்த சண்டையில வார்லாடெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. பிரச்சனை பெருசா போகுதுங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவானுங்க. வார்லாடுன்னு கேட்டவனே இவளுக்கு தூக்கி வாரி போடும்.
இன்னும் அவனுக்கு எல்லாம் என்ன டம்மி ஆளுகளா, ரொம்ப ரொம்ப மோசமானவனுக்கு. அப்படியே கட் பண்ணி அந்த ஸ்கை ஐலாண்ட சேர்ந்த யூரோஜா காட்டுறாங்க. அவனுக்கு அடி பயங்கரமா விழுந்துட்டு இருக்குது. யாரு இவனை போட்டு இந்த அடி அடிக்கிறான்னு பார்த்தா அதுவுமே அந்த குமா தான். மொத்தத்துல ஐலாண்டுக்குள்ள ஏகப்பட்ட குமாவை இறக்கி விட்டானுங்க போல. ஏன்னா இப்ப வரைக்கும் நம்ம 3 பேர்த்த பாத்துட்டோம்ல, அவன் எகிரி எகிரி அடிச்சிட்டு இருக்கான் எல்லாத்தையும். அவன் தான் பயங்கரமா அடிக்கிறான்னு தெரியுது இல்ல, அப்பவாச்சே தப்பிச்சு ஓட வேண்டியதானே. அதை விட்டுட்டு வண்ட வண்டியா டைலாக் என்னன்னா அவனோட பெருமையை அவன் காப்பாத்தணுமாமா, அதுக்கு சண்டை போட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் தேவையா? இங்க கேப்டன் ஹாக்கின்ஸோட ஆளுகள்லாம் எப்படியாச்சும் கேப்டனை இந்த கிசரு கிட்ட இருந்து காப்பாத்தணுங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அதெல்லாம் நடக்கிற காரியமா? அவன் கேஷுவலா உட்காந்துட்டு கார்டை வச்சு செக் பண்ணி பார்ப்பான். சண்டை போட்டா தோக்குறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கும். அவங்க கேப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியான்னு. இந்த கேப்டன் ஹாக்கின்ஸ் அதெல்லாம் கண்டுக்காம இன்கேஸ் சண்டை போட்டா ஜெயிக்க முடியுமான்னு சக்சஸ் ரேட் பார்த்தா அது ஒரு 12% இருக்கும். நான் சென்டமருன்னு ஒருத்தனை தேடிட்டு இருக்கேன், உனக்கு அவன் எங்க இருக்கான் என்னன்னு தெரியுமான்னு கேட்பான். அப்போ அவன் பதில் சொல்ற மாதிரி இல்ல. சண்டையை அவாய்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தா அது 76%. இப்படி ஒவ்வொரு டெசிஷன் இவங்க எடுக்கிறத வச்சு எந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லி பக்காவா அனலைஸ் பண்ணுவான். டே கொய்யால, நான் தான் கேட்டுட்டு இருக்கல, பதில் சொல்லுடான உடனே எனக்கு அந்த மாதிரி யாருமே தெரியாது, நீ வேற யார்ட்ட வேணாலும் போய் கேளுங்கிற மாதிரி சொல்லிடுவான். இன்கேஸ் இவனால இப்ப அவனை கண்டுபிடிக்க முடியலன்னா இவன் ரெஸ்ட் எடுக்கிற டைம் அது வேஸ்ட் பண்ண மாதிரி ஆயிரும். பிஸியா இருந்தா கூட பரவாயில்ல, ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லலாம். பிஸியா இல்லாதப்ப அவன் தப்பிச்சு போயிட்டான்னா மனசு உறுத்தும் இல்ல. அதுவும் கண்ணு முன்னாடி 249 மில்லியன் பவுண்டி வச்சுட்டு ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை எப்படி விட முடியும்? ஸ்பீடு தான் வெயிட். ஆனா இதுக்கு முன்னாடி நீ ஸ்பீட் ஆஃப் லைட்ல மிதி வாங்கி இருக்கியா? இப்ப வாங்க போறேன்னு சொல்லி காலை வச்சு ஓங்கி ஒரு மிதி, அவ்வளவுதான் தெரிச்சடிச்சு அங்க இருக்க பில்டிங்ல போய் விழுவான். எல்லாம் பார்த்துட்டு பாருவாங்க, ஐயோ கேப்டன் உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு. அப்ப இன்னொரு ஐலாண்ட்ல காட்டுறாங்க. அங்க இருக்க வாயேஜர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வேணுங்கிற கூட்ஸ் எல்லாத்தையுமே கப்பல்ல ஏத்திட்டு அவங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆவாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா அதுல ஒருத்த மேல அந்த லைட் வெளிச்ச மாதிரி ஒண்ணு வந்து அடிச்சு அவன் அங்க இருக்க பில்டிங்ல போய் தெரிச்சடிச்சு விழுவான். என்னாச்சு அவனுக்கு, எப்படி திடீர்னு பறந்து போனா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அப்படியே ரத்த கலரியில வேன்னு கிடப்பான். இந்த கிசரு பையில மாடியில இருந்து அப்புன்னு ஒருத்தன் பாத்துட்டு இருந்தால அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு. அந்த கிக்க விட்டதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒத்த விரல தான் நீட்டுவான். அதுல இருந்து மறுபடியும் இன்னொரு பவர் போய் அவனை அட்டாக் பண்ணும். ஆனா அதே நேரத்துல இன்னொரு இடத்துல ஒரு பைரட் ஓடிட்டு இருப்பான். அவனோட நெத்தியில போய் அந்த பவர் பட்டு அப்படியே மூஞ்சி எரிஞ்சு போய் அந்த பக்கமா தெரிச்சடிச்சு விழுவான். அவன் யாருக்குமே ஒண்ணும் புரியல. திடீர்னு யார் அவனை அட்டாக் பண்ணா, எங்க இருந்து அட்டாக் பண்றாங்கன்னு அப்படியே சுத்தி முத்தி தேடி பார்ப்பாங்க, யாருமே இல்ல. அது ஏதோ பொம்மை மேல அடிபட்ட மாதிரி தெரியும். அந்த அடி இவங்க மேல வந்து விழுந்திருக்கும். கிசரு அடிச்சு ஹாக்கின்ஸ் தெரிச்சு போய் விழுந்தால அந்த இடத்துல அப்படியே புகை கொஞ்சம் கொஞ்சமா கலையுது. பார்த்தா உள்ள இருந்து கேஷுவலா வருவான். உடம்புல ஒரு சின்ன கீரல் கூட இல்ல. அவன் ஆளுகெல்லாம் பார்த்துட்டு மிரண்டுவாங்க. ஆனா இவனே அவன் அட்டாக்ல அசந்து போயிட்டானாமா. இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் அவன் இமேஜின் கூட பண்ணி பார்க்கல. உன்னால 2 பேரு காலி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாடியில இருந்து 2 பொம்மையை வெளியே எடுத்து போடுவான். அந்த 2 பொம்மையும் தான் இவனுக்கு 2 பேரும். அதான் எங்கெங்கயோ சம்பந்தமே இல்லாம அடிபட்டு விழுந்தானுங்கல்ல, இவனை அடிச்ச பவர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க சைடு திருப்பி விட்டுருக்கான். அதுவும் அவன் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி. நல்லா இருக்குல்ல? இதை இப்படியே அவங்க ஆளுங்க மேலேயே திருப்பி விட்டுருந்தானா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த உரோஜ் பைய தெரிச்சடிச்சு வந்து விடுவான். ஏன்னா அந்த குமா அடிச்ச அடி அப்படி அவனை யார் அடிக்கிறான்னு சொல்லி எல்லாம் ஆடி போய் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த குமா வந்து அப்படி கெத்தா ஒரு லேண்டிங் கொடுப்பான். இப்படி ஒரு ஸ்ட்ரென்த் அந்த உரோஜ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்ப ஹாக்கின்ஸ் கூப்பிட்டு அவனை விட இன்னும் பவர்ஃபுல்லான ஆளு உன் கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருக்கான், கொஞ்சம் அங்க பாருமா. பார்த்தா கிசரு நின்னுட்டு இருப்பானா, அவ்வளவுதான் ஆடி போயிருவான். பட் இருந்தாலும் இழிச்சுக்கிட்டே என்னப்பா இது வார்லாடு நேவி அட்மிரல் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கானுங்க, அப்ப இன்னைக்கு கச்சேரி தான் சொல்லிட்டு சிரிப்பானா. உடனே ஹாக்கின்ஸ் பார்த்துட்டு ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, நீ இன்னைக்கு சாக மாட்டேன், உன் மேல நான் டெத் ஷேடோவை நான் பார்க்கலாமா, அதை நீ சொல்லாதரா வெண்ண, என்னை விட ஸ்ட்ராங்கான ஆள் கூட சண்டை போடும்போது நான் செத்துதாண்டா போறேன்னு சொல்லிட்டு எந்திரிப்பானா. உடனே குமா வேகமா அடிக்க வருவான். அந்த டைம் தான் ரெட் பிளாக் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லி ஒருத்தன் வருவான். பாஞ்சு வந்தவன் குமாக்கு 4 மிதிய போடுவான். இவன் அடிச்சதுல அந்த குமாவே தெரிச்சடிச்சு போய் விழுவான். அவன் அந்த உரோஜ பார்த்துட்டு ஏண்டா இவ்வளவுதான் உன்னால முடியுமாடா மேட் மாங்கு, நீ எல்லாம் ஒண்ணுத்துக்கு லாக்கில போய் சாணி அல்றாம்பான். அப்ப கிசரு வந்து பார்த்துட்டு எப்பா ட்ரேக்கு நல்லா இருக்கியா நீ அப்பா, எது கிசருவான்னு பார்த்தா ஆடி போயிருவான். ஏன்னா இவன் இங்க வருவான்னு அவன் எதிர்பார்க்கலையாமா. இப்படி அவனுக்கு பேசிட்டு இருக்கும் போது அந்த உரோஜ் என்ன பண்ணுவான், ஒரு முக்குவான். உடனே அவன் பாடி பல்கா பயங்கரமா பெரிய ஜெயிண்ட் மாதிரி மாறுவான். எல்லாம் பார்த்துட்டு ஒரு செகண்ட் மிரண்டுவானுங்க. இவ்வளவு நேரமா தலைவர் அடிய வாங்கிட்டாராமா, இதுக்கப்புறம் என்னால முடியுமா இல்லையான்னு சண்டை போட்டு பாத்திர வேண்டிதான் அப்படின்ட்டு அந்த குமாவை விட பெரிய சைஸ்ல இருப்பான். சரி ரைட்டு, இனி ஒரு சின்ன ஸ்டார்டிங் அட்டாக்ல ஆரம்பிக்கலாமான்ட்டு கையை அப்படியே தூக்குவானா. தூரத்துல இருந்து பார்த்தா அப்போ டேய் நிலைமை ரொம்ப மோசமாகிட்டே போகுதுடா, இனி என்ன ஆக போதோ தெரியலன்னு பயப்படுவான். ஆனா பார்க்க நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவான். கூட இருக்கவனுக்கு தான் என்ன பண்ணி தொலைறதுன்னே தெரியல. இதெல்லாம் நெம்ப டேஞ்சரா வாங்க மாட்டையா, ஆக்சிடென்ட் பண்றவனை விட அதை வேடிக்கை பார்க்க போறவன் தான் அஃபெக்ட் ஆகுறான், ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுவான். ஆனா அந்த அப்புவுக்கு இது ரொம்ப ஜாலியா இருக்காமா. அதனால நான் கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு தான் வருவேன்பா. சோ இப்ப இந்த உரோஜுக்கும் குமாக்கும் அங்க பயங்கரமான சண்டை ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதே நேரம் இங்க நம்ம ஆளுல பிளாக் பண்ணானே குமா, அவனை பத்தி லூஃபிக்கு தெரியாது. சோ நம்ம ஆளுங்க பூரா எடுத்து சொல்லுவாங்க இவன் ஒரு வார்லாடு ரொம்ப பயங்கரமானவன் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே லூஃபிக்கு காண்டாயிரும். ஏன்டா எனக்கு தெரியல உங்களுக்கு மட்டும் எப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு. தெரியற நேரத்துல முழிச்சிருந்தா தானே. அந்த டைமுங்கும் போது டப்புன்னு கை நீட்டிடுவான். சஞ்சி பார்த்துட்டு அவன் ஷாக் வேவ்ல மட்டும் சிக்கிறாத, அது பயங்கரமா இருக்கும்னு கத்திட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது அவன் கையில பயங்கரமா பவர் எடுத்து ஒத்தே அடி, அப்படியே அந்த இடத்துல பயங்கரமான பிளாஸ்ட். சொல்ல போனா ஒரு பெரிய
புயல் காத்தே அடிக்கும். ஆக்சுவலா அவன் ஷாக் வேவ் அட்டாக்னு சொன்னான். ஆனா அவன் பண்ணது பீம் அட்டாக். என்னடா இது இப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த அட்டாக்க பார்த்து எக்ஸைட் ஆவானுங்க. விளையாடுற நேரமாடா இதுன்னு பச்சை பச்சையா சோ புடிச்சு திட்டுவான். இப்ப நம்ம ஆளுக்கு என்ன ஒரு குழப்பம்னா எதுக்கு இவன் இங்க வந்தான் தான் ஒன்னும் புரியல. அவங்களுக்கு தெரியாதுல்ல இவன மாதிரி இன்னும் எக்கச்சக்க பேர் இருக்காங்கன்னு. அதனாலேயே பீதியில இருப்பாங்க. மாளுக பயப்படுறதெல்லாம் வச்சே லூஃபி கண்டுபிடிச்சிட்டான். த்ரில்லர் பார்க்ல இவன் தான் வந்து அட்டூழியம் பண்ணான்னு. அவன் ஷாக் வேவ வச்சு அட்டாக் பண்ணும்போது நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. சோ கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. லூஃபிக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது இல்ல. அன்னைக்கு வந்தப்பவே இவங்க எல்லாத்தையும் அவன் காலி பண்றதுக்காக தான் வந்தான். என்ன பண்ணிட்டான், அட்டாக்க முடிச்சுட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான். இவங்களெல்லாம் அவன் பெருசா நோட் பண்ணல. கண்டிப்பா இப்போ போட்டு தள்ள தான் வந்திருப்பான், நம்ம உசாரா இருக்கணுங்கிற மாதிரி சண்டை போடுறதுக்கு ரெடியா நிப்பாங்க. அப்ப பிராங்கி காண்டாயி உன்னால பெரிய பஞ்சாயத்துடா, இந்த வாங்கிக்கன்னு அவன் மொத்த போர்ஸையும் வச்சு ஒரு அடி அடிப்பான். பரவாயில்ல அடிச்சு தெரிச்சிருவான். ஆனாலும் அவன் பாடியில அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் எல்லாம் இருந்த மாதிரி இல்ல, கல்லு மாதிரி நின்னுட்டு இருப்பான். அந்த டைம் தான் லூஃபியை காட்டுறாங்க. பையன் செகண்ட் கியர் எடுத்துட்டான். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சு போச்சு நம்ம ஆளுகெல்லாம் இவ்வளவு பயப்படும் போதே அவன் எந்த அளவுக்கு மோசமா இருப்பான்னு. அதனாலதான் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நம்ம பையனும் ஸ்ட்ராங்கா சண்டை போடணும்ல. சோ அவனும் ரெடி ஆயிட்டான். சுத்தி இருக்க நம்ம ஆளுக டீம் மொத்தமும் ரெடியா இருக்கும். ஜோரோக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, இப்ப இருக்கிற இவனுக்கும் லாஸ்ட் டைம் பார்த்தவனுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு. ஏன்னா அவன் அட்டாக் மூவ்மெண்ட் எல்லாமே டிஃபரெண்டா இருந்துச்சு. சொல்ல போனா அது என்ன கனவாங்கிற மாதிரி யோசிப்பான். சரி ஓகே எவ்வளவு நேரம் தான் குறுகுறுன்னு பாக்குறதுன்னு லூஃபி தான் ஃபர்ஸ்ட் அட்டாக்கே பாஞ்சு அடிக்க போவான். அதே நேரம் இங்க மக்கள் எல்லாம் விழுந்தடிச்சு ஓடிட்டு இருப்பாங்கல்ல. அப்ப அங்க பில்டிங்க்கு மேல யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு வார்ஷிப் எல்லாம் வரக்கு ஏன் இவ்வளவு லேட் பண்ணிட்டாங்க, ஐயோ ஐயோ ஏன் அங்கிள் கிசரு இன்னும் என்னைய கான்டாக்ட் பண்ணல, என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு பாட்டுக்கு தின்னுட்டு இருப்பான். மேட்ரு தெரியுமா, இவன் தான் சென்டோமரு. இவனை தான் பாத்தீங்களான்னு அந்த கிசரு போற வரவங்க எல்லாத்தையும் பிடிச்சு பொழந்து கட்டிட்டு இருக்கான். தேவையாடா இதெல்லாம். அதே நேரம் இங்க யூஸ்டஸ் பைரட் ட்ரஃபால்கர்லா பைரட்ஸ் ரெண்டு பேரும் அந்த குமா கூட போராடி பார்த்துட்டானுங்க. ஒண்ணு வேலைக்கு ஆகல. எவ்வளவு அடி வாங்கினாலும் கல்லு மாதிரி நிக்கிறான். சோ இப்ப இவங்களும் முழு போர்ஸோட அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. அங்க அந்த உரோஜு பயிலும் குமாவை அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டான். இங்க லூஃபி பாஞ்சு போய் அடிக்க போவான். அந்த டைம் அந்த சென்டோமருங்கிறவன் தின்னுகிட்டு யாருகிட்ட சொல்றான்னு தெரியல, ஆனா எல்லாத்தையுமே அழிச்சிருன்னு வில்லத்தனமா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.